வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய திரு இருதய வணக்கத்தின் 8ஆம் நாளில் உங்களை மனமுவந்து வரவேற்கின்றேன். உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இயேசுவின் திரு இருதயம் என்பது சுத்தமான அன்பின் ஊற்று. அந்த திரு இருதயம் நம்மை மட்டுமல்ல, பிறரையும் நேசிக்க கற்றுத்தரும் பரிசுத்த அன்பின் பாடசாலை. இன்றைய தியான சிந்தனை: இயேசுவின் திரு இருதயம் பிறர் அன்புக்கு ஆசிரியர். அதாவது மற்றவர்களை நேசிக்க கற்றுக் கொடுக்கும் இறைவனின் அன்பு இருதயம் பற்றி இன்று நாம் சிந்திக்கப் போகிறோம். இயேசுவின் திரு இருதயம் என்பது ஒரு பயிற்சி மையம். அதில் நாம் ஏற்கின்ற முதன்மையான பாடம் என்பது அன்பு என்கின்ற பாடம். அந்த அன்பு தன்னலம் பாராதது, மன்னிக்க துணிந்தது, பகைவருக்கும் தயை காட்டுவது, ஏழைகளுக்காக இதயத்தை திறப்பது, நம்மை விலக்குகிறவர்களையும் இரக்கத்தோடு அணுகுவது. இயேசு தனது உயிரை நமக்காக தந்தது அன்பின் உச்சகட்டம். அந்த அன்பு அவர் திரு இருதயத்தில் உயிரோடு உருக்கமாக நிறைந்திருந்தது. அந்த திரு இருதயம் இப்போது நம்மையும் அழைக்கின்றது. உங்கள் அயலாரை போல நீங்களும் அன்பு செலுத்துங்கள் என்று இயேசு சொல்கிறார். யோவான் 13:34 ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்று. அன்பு என்பது சொல்லும் வார்த்தை அல்ல, அது வாழும் செயல். இயேசு தனது திரு இருதயத்தில் பொறுமை, மன்னிப்பு, தியாகம் என முழு அன்பின் பாடத்தை நமக்கு கற்றுத் தருகிறார். அவரை நாம் பின்பற்ற விரும்புகின்றோமா? அப்படி என்றால் நம்மை நேசிக்காதவர்களையும் நேசிக்க தொடங்குங்கள். அந்த நேரத்தில் உலகம் உணரும் நாம் அவர் சீடர்கள் என்பதை. இன்று உங்கள் வாழ்க்கையில் யாரேனும் ஒருவர் உங்கள் அன்புக்காக காத்திருக்கிறார்களா? வெறுக்கப்படுகின்றார்களா? ஒதுக்கப்படுகின்றார்களா? இயேசுவின் திரு இருதயம் நம்மை அவர்களின் பக்கம் அழைத்து செல்கிறது. அவர்களிடம் ஒரு சிறிய சிரிப்போ, ஒரு சிறிய வார்த்தையோ, ஒரு சிறிய உதவியோ செய்வது அன்பின் வெளிப்பாடாக அமையும். ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, அன்பின் கடலே, மன்னிப்பின் மறு உருவே, இன்று உம்மிடம் வருகின்றோம். எங்கள் உள்ளங்களை உறுதி உடையவர்களாக மாற்றும். வஞ்சகம் இல்லாமல் அன்பு செலுத்த கற்றுத்தாரும். எங்களை வஞ்சித்தவர்களை மன்னிக்க உதவும். எங்களை குற்றம் சாட்டுபவர்களை ஆசீர்வதியும். எங்களை ஏமாற்றியவர்களை மன்னிக்கும் உள்ளத்தை தாரும். நாங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் வழியும் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் பிறரின் நன்மைக்கே பயனாகட்டும். நீர் வாழ்ந்த அன்பை நாங்களும் பிறரிடம் வாழ்ந்து காட்ட உதவும். இயேசுவின் திரு இருதயமே, எங்களை அன்பின் மனிதர்களாக மாற்றும். நாங்கள் உமக்கே சொந்தமானவர்கள் என்பதை உணர செய்யும். இயேசுவே, உமது திரு இருதயத்தின் அமைதி எங்கள் குடும்பங்களில் நிறைந்து காணப்படட்டும். கணவன் மனைவிக்குள் பரஸ்பர அன்பும் புரிந்துணர்வும் அதிகரிக்கட்டும்.
பெற்றோர் பிள்ளைகளுக்கு நேர்மையான வழிகாட்டியாக இருப்பதற்காக அவர்களுக்கு ஞானமும் சகிப்புத்தன்மையும் அருள் புரியும். பிள்ளைகள் மரியாதையுடனும் அடக்கத்துடனும் வளர்ந்து உமது திருவுள்ளத்தில் நிலைத்திருப்பார்களாக. உமது கருணை மிகுந்த இருதயத்திலிருந்து பிள்ளை ஆசீர்வாதத்துக்காக ஏங்கும் தம்பதியருக்கு மகிழ்ச்சியான செய்தியை அளியுங்கள். அவர்களது வீட்டிலும் வாழ்விலும் குழந்தைகளின் சிரிப்புகள் ஒலிக்கட்டும். மாணவர்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்களது உள்ளங்களில் ஆர்வம், அறிவு, ஞானம் ஆகியவற்றை வளமாக கொடுங்கள். தேர்வுகளிலும் பயணத்திலும் மன அமைதி, ஒழுக்கம், சிந்தனை தெளிவு ஆகியவை பொழியட்டும். அவர்கள் உம்மை அன்போடு நாடி பிறருக்கும் உதவ முனைந்தவர்களாக வளரட்டும். வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்கள் திறமைகளுக்கு ஏற்ப வாய்ப்புகள் கிடைக்கட்டும். வாழ்க்கையை நம்பிக்கையுடன் தொடர நலம் தரும் வேலைகளை நீர் அருள் புரியும். மன அழுத்தம், ஏமாற்றம் ஆகியவை அகன்று உமது சமாதானம் நிலவட்டும். திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு இயேசுவே உமது திருவுளத்தின் பேரில் அவர்களுக்காக துணையை தேர்ந்து தூய திருமண பந்தத்தில் சேர்வதற்கு தக்க நேரத்தில் அவர்களை ஆசீர்வதியும். குடும்ப சிக்கல்களுக்காக மன்றாடுகின்றோம். எல்லா குடும்ப சிக்கல்களும் உமது திரு இருதயத்தில் கரைக்கப்படட்டும். அன்பும் ஒற்றுமையும் மலரட்டும். சண்டைகளும் புரிதலின்மையும் தீர்ந்து அமைதியும் அருள் நிறைந்த குடும்ப வாழ்க்கையையும் அருளும். கடன் தீர தேவையான பண உதவிகள் நேரத்தில் கிடைக்க உம்மேல் நம்பிக்கை உறுதி பெற அவர்களுக்கு உதவும். உணவு, உறைவிடம் இல்லாதவர்கள் இன்றைய தேவைக்கும் நாளைய பாதுகாப்பிற்கும் நீர் கருணையுடன் துணையாக இரும். ஒவ்வொரு நாளும் நீர் உணவும் ஓர் இடமும் உங்களால் அருளப்படட்டும். இயேசுவே உமது பரிசுத்த இருதயத்தில் இருந்து வரும் குணமாக்கும் சக்தியால் எல்லா நோய்களும் விலகட்டும். நடக்க முடியாதவர்கள் நடக்கட்டும். வலிகளில் தவிக்கும் அனைவரும் முழுமையாக நலம் பெறட்டும். சோகமும் மன அழுத்தமும் அடங்க மகிழ்ச்சி, அமைதி, தைரியம் ஆகியவை உமது திரு இருதயத்திலிருந்து பொழியட்டும். பதட்டமான உள்ளங்கள் அமைதிக்குள் நுழையட்டும். இயேசுவே உலகமெங்கும் உமது இருதயத்தின் அமைதி நிலவட்டும். இனவெறி, மதவெறி, வன்முறை அனைத்தும் முடிவுக்கு வந்து ஒற்றுமை மலரட்டும். ஒவ்வொரு நாடும் உமது நாமத்தில் வாழும் ஒரு திருச்சபையாக மாறட்டும். திடீர் விபத்துகள், புயல், வெள்ளம், நிலநடுக்கம் போன்ற இயற்கை சீற்றங்கள் எங்களை தாக்காதபடிக்கு உமது பரிசுத்த திரு இருதயம் எங்களுடன் இருப்பதாக. ஒளி நிறைந்த பாதையை எங்களுக்காக திறந்து வையும். சிக்கல்களும் துயரங்களும் இல்லாமல் உமது திரு இருதயத்தின் கருணையுடன் ஒரு பாதுகாப்பான எதிர்காலத்தை எங்களுக்கு அருளும். இயேசுநாதரின் திரு இருதயத்தின் பேரில் இந்த மன்றாட்டுகளை ஜெபிக்கின்றோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதயம் பிறரை நேசிப்பதற்கும் மன்னிப்பதற்கும் அன்போடு வாழ்வதற்கும் கற்றுக் கொடுக்கிறது. அந்த திரு இருதயத்தின் ஆழ்ந்த அன்பு இன்று நம் குடும்பங்களிலும் உறவுகளிலும் சமூகத்திலும் அருளும் அமைதியும் ஒற்றுமையும் புனிதமுமாய் நிறைந்து விளங்கட்டும். இன்றைய நாள் அன்பின் ஒரு புதிய தொடக்கமாக மாறட்டும். இயேசுவின் திரு இருதய பக்திக்கு விவிலிய அடிப்படை. 1. திருப்பாடல்கள் 19 அதிகாரம் 14 இறை வார்த்தை. ஆண்டவரே, என் உள்ளத்தின் எண்ணங்கள்
உமக்கு உகந்தவையாயிருக்கட்டும். அன்பார்ந்தவர்களே, நம் உள்ளம் என்பது கடவுளின் ஆலயமாக இருக்க வேண்டும். அதிலுள்ள எண்ணங்கள் தூய்மையாகவும் இயேசுவின் திரு இருதயத்தை மகிழ்விப்பதாகவும் இருக்க வேண்டும். நம் வார்த்தைகள் மட்டுமல்ல, நம் சிந்தனைகளும் அவர் அருளுக்கு உரியவையாக இருக்க வேண்டும். இதுதான் திரு இருதய பக்தியின் அடிப்படை. உள்ளம் தூய்மையானால் வாழ்க்கை முழுவதும் அருள் நிறைந்ததாக மாறும். இரண்டாவது, திருப்பாடல்கள் 22ஆம் அதிகாரம் 26ஆம் இறை வார்த்தை. ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வாராக, அவர்கள் இதயம் என்றென்றும் வாழ்வதாக. அன்பார்ந்தவர்களே, இங்கே ஆண்டவரை நாடுவது என்பது நம்மை முழுமையாக இயேசுவின் திரு இருதயத்துடன் இணைத்துக் கொள்வதை காட்டுகிறது. நாம் அவரை நாடும் பொழுது நம்முள் இறை உற்சாகம் ஏற்படுகிறது. அந்த உற்சாகம் நம்மை என்றும் வாழ வைக்கும். இயேசுவின் திரு இருதயம் என்பது வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையுடன் வாழும் சக்தியை கொடுக்கும் உறவாகும். மூன்றாவது, திருப்பாடல்கள் 37ஆம் அதிகாரம் 31ஆம் இறை வார்த்தை. கடவுளின் திருச்சட்டம் அவர்களது உள்ளத்தில் இருக்கின்றது, அவர்களின் கால்கள் சறுக்குவதில்லை. அன்பார்ந்தவர்களே, திரு இருதய பக்தி என்பது கடவுளின் வார்த்தைகளை நம் உள்ளத்தில் பதிக்கின்ற ஒரு பயணம். அந்த வார்த்தை நம்மை வழிநடத்தும் ஒளியாக இருக்கும். பாவங்கள் மற்றும் சோதனைகளில் நாம் தடுமாறாமல் இருக்க அவருடைய வார்த்தை நம் உள்ளத்தில் நிலையாக இருக்க வேண்டும். அது நம் உள்ளத்தை உறுதிப்படுத்தும், தூய்மைப்படுத்தும், அருள் பெற்ற நிழலாக மாற்றும். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் திரு இருதய பக்தி நம் உள்ளத்தை முழுமையாக இயேசுவின் இரக்கத்திலும் அன்பிலும் ஒப்படைக்கும் இறை பயணம். இந்த இறை வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம் நெஞ்சத்தை தூய்மையாக்க, இறைவனின் அன்புக்குள் ஆழ்த்த வழிகாட்டும் ஒளியாக அமைகின்றன. இப்போது இந்த திரு இருதய ஜெபமாலையில் பக்தியோடு இணைவோம். கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை திருப்தியாக்கும், கிறிஸ்துவின் திருவிழாவினின்று பாய்ந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகள் எனக்கு ஆறுதல் தருவனவாக. ஓ நல்ல இயேசுவே, நான் கேட்பதை தந்தருளும், உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். நான் உம்மிடம் இருந்து பிரியாதிருப்பேனாக. என் கொடிய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். நான் சாகும்போது என்னை உமது புனிதர்களோடு சேர்த்து உம்மை புகழ அழைத்தருளும். ஆமீன். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். ஒன்றாவது, திருச்சபையின் பகைவர்களால் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இரண்டாவது, கிறிஸ்தவர்களிடம் இருந்து அவருக்கு ஏற்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். மூன்றாவது, நாம் அவருக்கு கொடுக்கும் நன்றி கேடுகளுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். நான்காவது, அனைத்து மக்களாலும் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். ஐந்தாவது, திரு இருதயமே, மக்கள் அனைவரும் உம்மை அதிகமாக நேசிக்கும்படியாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் நேசிக்கப்படுவதாக. எங்கள் இயேசுவே, இரக்கமாயிரும். திரு இருதயத்தின் நண்பராகிய புனித சூசியப்பரே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக. எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தவம், அன்றாட செயல்கள், இன்பத் துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமேன். 8ஆம் நாள். இயேசுவின் திரு இருதயம் பிறர் அன்புக்கு ஆசிரியர். இயேசு கிறிஸ்து நாமும் தம்மை போல் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்த குணமும் உள்ளவர்களாய், பிறரிடம் மிகுந்த பிறர் அன்பு மிக்கவர்களாய் வாழ வேண்டும் என்று தமது கட்டளைகளிலும் போதனைகளிலும் எடுத்துரைக்கிறார். நாம் இயேசுவின் திரு இதயத்தை அன்பு செய்தால் இயேசுவை மட்டுமல்ல, இன்னும் இயேசு தமது சகோதரர்கள் என்றும் தமது பரமபிதாவின் மகன்கள் என்றும் அழைக்கிற மற்றெல்லா மனிதர்களையும் அன்பு செய்வோம். நாம் இயேசுவின் அன்புக்காக எல்லா மனிதர்களையும் மரியாதையோடும் அன்போடும் நடத்துவோம். தவிர அவர்களுடைய மனதை புண்ணாக்கி அவர்களுடைய பெயரை களங்கப்படுத்தும் எதையும் தவிர்த்து நடக்க கவனமாயிருப்போம். நல்ல கிறிஸ்தவர்கள் பிறரிடத்தில் உள்ள குறைகளை பார்க்கிலும் அவர்களது புண்ணியங்களை பற்றி அதிகமாய் கவனிப்பார்கள். சில சமயங்களில் பிறரிடம் குற்றம் உண்டென்று அவர்களுக்கு உறுதியாய் தெரிந்தாலும் அதை அவசரமின்றியும் தக்க காரணமின்றியும் வெளியே சொல்லாதிருப்பதோடு கூட அவர்களுடைய நல்ல பெயரையும் தங்களால் இயன்ற மட்டும் காப்பாற்றுவார்கள். அன்னப்பறவை நீரை பிரித்து பாலை மட்டும் குடிப்பது போல் நல்ல கிறிஸ்தவர்கள் பிறரிடத்தில் குற்றம் துர்மாதிரிகை என்று பாராமல் அவர்களிடத்தில் உள்ள நன்மையை மட்டும் கவனித்து வெளியே பேசுவார்கள். அதற்கு மாறாக தீய கிறிஸ்தவர்கள் பிறர் குடும்பங்களில் காணும் புண்ணியங்களை விட்டுவிட்டு கண்ணை மூடிக்கொண்டு அவர்களுடைய குறைகளை மட்டும் பேசுவார்கள். பிறரிடம் தீய காரியங்களை கண்டால் அவர்களை திருத்த வேண்டும்.
அவனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்கு பதிலாக தீமையாய் அறிவிப்பார்கள். இப்படியாக அவர்களுடைய நல்ல பெயரை கெடுத்து விடுவார்கள். வரலாறு: நாகரிகமற்ற மக்கள் வாழ்ந்து வந்த ஓர் ஊரில் ஒருவன் தன் மனைவியை கொலை செய்து விட்டான். இவர்களுடைய இனத்தலைவன் இதை விசாரித்தான். அதில் அவ்வூரில் உள்ள பெண் அவதூறாய் அநியாயமாய் மேற்கூறிய மனிதனிடம் அவனது மனைவிக்கு விரோதமாய் அவதூறாய் சொல்லி கோபம் மூட்டியதால் கணவன் மனைவியை கொலை செய்திருக்கிறான். உடனே தன் இன மக்களை எல்லாம் அழைத்து கூட்டம் கூட்டி அந்த மோசமான பெண்ணை அழைப்பித்து அவளை அங்கு நின்ற மரத்தில் பிடித்து கட்டும்படி கட்டளையிட்டான். இனத்தலைவன் தன் கையில் வைத்திருந்த ஈட்டியுடன் அவள் முன் நின்று, உன் நாக்கை வெளியே நீட்டு என நீட்டப்பட்ட நாக்கிலே தன் கையில் வைத்திருந்த ஈட்டியின் முனையால் லேசாக கீறி, தற்சமயம் உன் நாவில் படர்ந்திருக்கிற அந்த விஷத்தை மட்டும் எடுத்து விடுவது போதுமென்று நினைக்கிறேன். மறு சமயமோ விஷத்தை மாத்திரமல்ல, உன் நாக்கையே துண்டித்து விடுவேன் என்று கூறினான். இது அங்கிருந்த மக்களின் காதிலேயும் விசேஷமாய் அந்த படு பாதகியின் காதிலேயும் இடியை போல் பாய்ந்தது. அதன்பின் அந்த இனத்தாரும் அந்த பெண்ணும் தங்கள் நாவை வெகு எச்சரிக்கையாய் பாதுகாத்தார்கள். பிறர் சிநேகத்துக்கு விரோதமாய் பேசி குடும்பங்களிலும் மடங்களிலும் ஊர்களிலும் பிரிவினை என்கிற விதையை விதைத்த அநேகம் பேர் இறந்த பின் உத்தரிக்கிற இடத்திலே அநேக வருடங்களாய் மிக பயங்கரமான துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். இத்தகைய ஆத்துமங்கள் அந்த பயங்கரமான சிறைசாலையை விட்டு வெளியே வந்து மற்றவர்களுக்கு தங்களை காண்பித்து தங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்படி கெஞ்சி மன்றாட இறைவன் சில வேளையில் உத்தரவு கொடுக்கிறதுண்டு. அப்படியே ஒரு நாள் புனித மார்க்ரேட் மரியாவுக்கு ஓர் ஆத்துமம் தன்னை காண்பித்து, சகோதரியே, நான் பொறுக்க இயலாத வேதனைப்படுகிறேன். பிறர் அன்புக்கு விரோதமாய் நான் சொன்ன குற்றச்சாட்டும் துர்குணமும் நிறைந்த சில வார்த்தைகளுக்கு தண்டனையாக என் நாவானது நெருப்பால் எரிக்கப்படுகிறது. பிரிய சகோதரியே, தயவு செய்து நீங்களும் இந்த மடத்தில் உள்ள மற்ற சகோதரிகளும் என் ஆத்தும இளைப்பாற்றிக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை மற்ற சகோதரிகள் நம்பும்படியாக இதோ ஒரு அடையாளம் காட்டுகிறேன் என்று சொல்லி அந்த அறை கதவின் மேல் தன் கைகளை வைத்ததும் 5 விரலும் கதவில் பதிந்து நெருப்பு பற்றி எரிந்து அப்படியே கருத்து போய் அந்த அறை முழுதும் பொறுக்க முடியாத துர்நாற்றம் வீசியது. அந்த புனிதர் விபரத்தை தன் மடத்திலுள்ள அனைவருக்கும் அறிவிக்க அவர்கள் எல்லோரும் இந்த பயங்கரமான அக்காட்சியை பார்த்து அக்கன்னிகை கண்ட காட்சி மெய்தான் என்று நம்பினார்கள். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இவ்வளவு அகோர ஆக்கினை உண்டென்று அறிந்திருக்கிற நாம் பிறருக்கு விரோதமான வார்த்தைகளையும் செயல்களையும் நம்மை விட்டு விலக்குகிறதும் அல்லாமல் இயேசுவின் திரு இருதயத்தில் விளங்கும் பிறர் அன்பு மாதிரிகையை பின்பற்றி நடக்க மிக உறுதியான தீர்மானம் செய்ய வேண்டும். மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தாமலும் அவர்களுடைய பெயரை கெடுக்காமலும் இருந்தால் போதுமென்று இயேசுவின் திரு இருதய பக்தர்கள் திருப்தியடைய கூடாது. நமது திவ்ய இரட்சகர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு செயலும் அவர் மனிதர் பேரில் வைத்த மட்டில்லாத அன்பின் அத்தாட்சியை தவிர வேறல்ல. தம்மால் உண்டாக்கப்பட்ட படைப்புகளாகிய தூய மரியன்னை சூசையப்பருக்கும் கீழ்ப்படிந்து உலகின் கண்களுக்கு மறைந்து வாழ சித்தமானார். சிறு பிள்ளைகளை தம்மிடம் வரவழைத்து தமது பாசம் நிறைந்த ஆசீர்வாதம் தந்தருள்வார். எருசலேம் நகருக்கு சம்பவிக்க போகிற கொடிய அழிவை நினைத்து அதன் மேல் கண்ணீர் சிந்தியதோடு நமது துன்ப வேளைகளில்
தாமும் நம்மோடு வருத்தப்படுகிறார் என்று காண்பிக்கிறதற்காக லாசர் என்பவரை அடக்கம் பண்ணிய கல்லறை அருகில் மார்த்தாள் மரியாவோடு கண்ணீர் சிந்தி அழுதார். செயல்: திவ்ய இயேசு, உன் இருதயத்தில் அடிக்கடி எழுந்தருளி வர ஏதுவாயிருக்கிற உன் நாவால் பிறர் சிநேகத்தை பங்கப்படுத்தக்கூடிய எந்த குற்றத்தையும் வெகு எச்சரிக்கையோடு அகற்றிவிடு. எல்லார் மட்டிலும் பொறுமையாய் நடந்து கொள். எல்லோரோடும் சிநேகமாயிரு. ஒருவரையும் பகைக்காதே. பரிசுத்த பிறர் சிநேக பயிற்சியால் இயேசுவின் திரு இருதயத்துக்கு பிரியப்பட சமயம் தேடு. உன் அயலானை பற்றி எப்போதும் நன்மையாய் நினைக்கவும் பேசவும் கற்றுக்கொள். எளியவர்களிடமாய் திவ்ய இயேசு இருக்கிறார் என்றெண்ணி அவர்களுடைய ஆத்தும சரீரத்துக்கு உன்னாலான உதவியை செய். கடைசியாய், உனக்கு மற்றவர்கள் செய்யாதிருக்க விரும்புவதை நீயும் மற்றவர்களுக்கு செய்யாதே. இயேசுவின் திரு இருதய நவநாள். கேளுங்கள், கொடுக்கப்படும். தேடுங்கள், அகப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றி இருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரீருடைய இருதயத்தினின்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கை கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், அவரவர்க்கு வேண்டியதை உறுதியோடு கேட்கவும். சகல நன்மைகளுக்கும் பேறு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய இருதயத்தினின்றல்லாமல் வேறு யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன்? தயாள சம்பன்ன ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தில் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்? தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன்? ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே. துன்பத் துயரத்தில் என் அடைக்கலம் நீரே. சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும். என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுதும் அபாத்திரவன்தான். ஆகிலும் நான் இதனாலேயே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கியருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இரங்காமற் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலும் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும்
இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமேன். இயேசுவின் திரு இருதய மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் தந்தையின் திருமகனாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கன்னி தாயின் திருவயிற்றில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவாக்காம் திருமகனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவில்லா மாட்சிமை மிகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் புனித ஆலயமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னதரின் உறைவிடமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இல்லமும் வானக வாயிலுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரம அன்பின் எரி உலையாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியும் அன்பும் இணைந்துரையும் இல்லிடமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்மைத்தனமும் அன்பும் நிறைந்தொளிரும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புண்ணியங்களும் புதையுண்டிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இதயங்களுக்கெல்லாம் அரசும் மையமுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானம் அறிவு கருவூலங்களுக்கெல்லாம் நிறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைமையின் நிறைவெல்லாம் உறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை உம்மில் நன்கு பூரிப்படையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது நிறைவினின்று நாங்கள் அனைவரும் பெற்று மகிழும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் நிலை பெறும் குன்றுகளின் ஆவலாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த பரிவுமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை வேண்டி மன்றாடும் அனைவருக்கும் வளமார்ந்த நிறைவளிக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புண்ணியத்துக்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற பரிகாரமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நிந்தை அவமானங்களால் நிறைந்து வழிந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களால் நேர்ந்த மனநோவுகளினால் நொந்து வருந்தின இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சாவையும் ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் வாழ்வும் உயிர்ப்புமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் சமாதானமும் ஒப்புரவுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்காக பலி பொருளான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை நம்பி இருப்பவர்களின் ஈடேற்றமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்போரின் நம்பிக்கையாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதர் அனைவருடையவும் மட்டில்லா மகிழ்ச்சியாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆக செய்தருளும். ஜெபிப்போமாக. தந்தாய், என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனும் எங்களை ஈடேற்றுபவருமாக விளங்கும் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை உம்மீது பற்றி எரியும் அன்பினாலும் எமது ஈடேற்றத்திற்கான அளவற்ற ஆர்வத்தினாலும் தாழ்ச்சி கீழ்ப்படிதலாலும் சாந்தம் அமைதியாலும் அளவற்ற பரிவாலும் பணிவிடைக்குரிய அன்பாலும் நிரப்பினீரே. உம் திருமகனது இருதயத்தின் இவ்வகையான மனநிலைகள் அனைத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவைகளை எங்கள் இருதயங்களிலும் பிறப்பித்தருளுமாறு உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு தங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் அளவற்ற நன்மைத்தனங்களையும் நினைத்து நன்றி நிறைந்த நெஞ்சமுடன் உம்மை போற்றி புகழ்ந்து பாதம் பணிந்து வணங்குகிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை அன்புடன் ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்துதவி இன்றும் என்றும் நாங்கள் உமது திரு இருதய நிழலில் இளைப்பார செய்தருளும். அன்பு இறைவா, எங்களில் யாராவது உமக்கு விரோதமாய் நடந்து உம்மை மனநோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்கள் மனம் வருந்தி பரிகாரம் செய்கிறோம். எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை தயவாய் மன்னித்தருளும். இறைவா, உலகிலுள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகின்றோம். பலவீனர்களுக்கு பலமும் முதியோருக்கு ஊன்றுகோலும் விதவைகளுக்கு ஆதரவும் ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் அடைக்கலமுமாயிருக்க தயை புரியும். நோயினால் வருந்துவோரின் அருகில் அமர்ந்து ஆறுதல் அளிப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை மிகுந்த அன்போடு நேசித்தீரே. எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களது இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பக்தியையும் வளர செய்யும். அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து நற்பண்புகள் உடைய நல்ல பிள்ளைகளாய் வாழ்வில் சிறந்து விளங்க கிருபை செய்தருளும். அவர்களது வாழ்நாட்களில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும்
வழிகாட்டியாகவும் துன்ப காலத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகின்றோம். திவ்ய இயேசுவே, நாங்கள் எப்போதும் உமது அன்பு பராமரிப்பில் வாழ்ந்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மில் இளைப்பார கிருபை செய்தருளும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தையும் ஜெபத்தையும் இறைவனுடைய திரு இருதயத்தில் இணைத்து அனுபவித்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த திரு இருதய வணக்க மாதம் முழுவதும் நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் அன்பை நம் உள்ளத்தில் கொண்டு அவரது திரு இருதயத்தில் நம் வாழ்வை ஒப்பு கொடுக்க அருளுடன் முன்னேறுவோம். நாளைய தினத்திலும் ஒரு புதிய தியானத்துடன் சந்திப்போம். உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் தேவ ஆசீர்வாதங்கள் நிரம்பட்டும். இந்த பக்தி வழியை மற்றவர்களுடன் பகிர்ந்து அவர்களையும் இறைவனின் அன்பில் இணைக்க அழைக்கிறோம். இயேசுவின் திரு இருதயத்தின் வழியாக உலகம் முழுவதும் அமைதி நிலைத்திருக்கட்டும். இயேசுவே, உமது இருதயத்தின் ராஜ்யம் எங்கள் உள்ளங்களிலும் எழுந்தருளட்டும். ஆமீன். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.